நமஸ்தே. என்சிஆர்டி கிளாஸ் 6 ஹிந்தியில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். மாத்ருபூமி. மாத்ருபூமி அப்படின்னா தாய்நாடு. ஊஞ்சா கட்டா हिमालय आकाश झूमता है, नीचे चरण तले झुक नित सिंधु झूमता है. ஊஞ்சா கட்டா ஹிமாலய, உயர்ந்து நிற்கக்கூடிய இமயமலையை ஆகாஷ் அப்படின்னா வானம், ஸ்கை. சூம்தாக முத்தமிடுது, உயர்ந்து நிற்கக்கூடிய மலையை வானம் தொடுது அப்படின்னா அதனுடைய உயரம் இங்கே சொல்கிறாங்க. நீச்சே சரண் தலே ஜுக் நித் சிந்து ஜூம்தாக, அதனுடைய பாதத்தை, சரண்னா ஃபுட், அந்த பாதத்தை கீழே இருக்கக்கூடிய அதனுடைய பாதத்தை தலே ஜுக் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, வணங்கிட்டு இருக்கு. எது? நித் சிந்து ஜூம்தாக, அது பாதத்தை வணங்குற மாதிரி நித்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு, சிந்து நதி அங்கே பாய்ந்துட்டுருக்கு. गंगा यमुना त्रिवेणी नदियाँ लहर रही हैं, जगमग छटा निराली पक पक चकर रही हैं. கங்கா யமுனா திரிவேணி அப்படிங்கக்கூடிய அந்த நதிகளுடைய லஹர் அப்படின்னா அந்த வேவ்ஸு எப்படி இருக்குது, ஜக்மக் அப்படின்னா அந்த ஷைனிங்காக இருக்குது. அதனுடைய ஷைனிங்கே ஒரு தனித்துவமாக, நிராலி அப்படின்னா தனித்துவமாக இருக்குது. பக்கு பக்கு சகர் ரஹிக, அது படிப்படியாக என்ன ஆகிடுது, ஒரு முன்னேறி அதனுடைய கோலை ரீச் பண்ணிடுது, அதனுடைய எல்லையை போய் தொட்டு விடுது. அதை சகர் ரஹிக, நம்ம சிக்ஸர் அடிச்சிருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சகர் ரஹிக. வஹ் புண்ணிய பூமி மேரி, அந்த புண்ணியமான பூமி என்னுடையது. வஹ் ஸ்வர்க பூமி மேரி, அந்த ஸ்வர்க்கம் போல இருக்கக்கூடிய பூமி என்னுடையது. வஹ் ஜன்ம பூமி மேரி, அந்த பிறந்த நாடு என்னுடையது. வஹ் மாத்ருபூமி மேரி, அந்த தாய் நாடு என்னுடையது. ஜர்னே அன்னைக்கு ஜர்த்தே ஜிஸ்கி பஹாடியோ மே, என்ன மலை, பஹாடியோ, பஹாட் அப்படின்னா மவுண்டைன், அந்த மவுண்டைன்லேருந்து ஜர்னே, ஜர்னா அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவோம், அருவி ஜர்த்தே ஹே கொட்டிகிட்டு இருக்குது. சிடியாங் சகக் ரஹி ஹே ஜோ மஸ்த் ஜாடியோங் மே, ஜாடியோங்னா அங்கே இருக்கக்கூடிய புஷ்ஷஸ், புதர்கள்லேருந்து கிளிகள்லாம் கீச்சிட்டு. ஜர்னே அன்னைக்கு ஜர்த்தே ஜிஸ்கி பஹாடியோं में चिड़ियों चहकती है जो मस्त झाड़ियों में. ओके, नेक्स्ट पेज. अमराइयां गनी है कोयल पुकारती है, भक्ति मल्य पवन है तन मन सवारती है. அமராயாங் கனி, அடர்ந்த காடுகள். கோயல் புகார்த்தி ஹே, அங்கே கோயல் கோயல் அப்படின்னா குக்கு, குயில். குயில் என்ன பண்ணுது, அதனுடைய நம்மளை அழைப்பது போல் இருக்குது, இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குது. பக்தி மல்ய பவன் ஹே, பவன் அப்படின்னாக்கா ஏர், பக்தினா காற்று வீசுறது. மல்ய பவன் அப்படின்னா மேற்கு காற்று அப்படின்னு சொல்லுவோம், கூழ்மையாக இருக்கும், கூலிங்காக இருக்கும் அந்த காற்று. ஸோ அந்த அடர்ந்த காடு, அங்கே இருக்கக்கூடிய கோயிலோட சவுண்டு, மல்ய பவன் அந்த கூலிங்கான காற்று, இதெல்லாம் எப்படி இருக்குது, தன் மண் சவார்த்தி ஹே, தன் அப்படின்னா பாடி, மண் அப்படின்னா மனது, உடலையும் மனதையும் ஒரு சவார்த்தி அப்படின்னா ஒரு கூர்மிங்காக இருக்குது, நம்மளை ஒரு ரிலாக்ஸ் பண்ண வைக்குது. வஹ் தர்ம பூமி மேரி, அந்த தர்ம பூமி என்னுடையது. வஹ் கர்ம பூமி மேரி, அந்த கர்ம பூமி என்னுடையது. வஹ் ஜன்ம பூமி மேரி, வஹ் மாத்ருபூமி மேரி. ஜன்மே ஜஹாங் தே ரகுபதி, அங்கே அங்கே பிறந்தது யார், அந்த ஜன்மே அப்படின்னா அந்த பிறப்பு, அந்த இடத்துல யார் பிறந்திருக்கா, ஜஹாங்னா யார் பிறந்திருக்கா, ரகுபதி அப்படிங்கக்கூடிய அந்த ராமர் பிறந்த நாடு. ஜன்மி ஜஹாங் தி சீதா, சீத்தை பிறந்த நாடும் இதுதான். ஸ்ரீ கிருஷ்ணனே சுனாயி, ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளுக்காக வங்சி புன்னீத் கீதா, நம்மளுடைய வங்சி அப்படின்னா ஃப்ளூட், ஸ்ரீ கிருஷ்ணர் ஃப்ளூட்டை வச்சு அந்த புண்ணிய கீதையை நம்மளுக்கு கேட்க செஞ்சதும் இந்த நாட்டில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌதமனே ஜன்மலேக்கர், கௌதம் அப்படின்னா கௌதம புத்தர் இங்கே சொல்கிறாங்க. கௌதம்னே ஜன்மலேக்கர், கௌதம புத்தர் பிறந்ததும் இங்கே தான். ஜிஸ்கா சுயஸ் படாயா, யார் நன்மைக்காக ஃபேமஸ் ஆனாங்களோ. ஜாகுமே தயா சிகாயி, உலகத்துக்கு தயை அப்படின்னா அந்த கருணையை சிகாயி சொல்லி கொடுத்தவர். ஜாகுமே தியா திகாயி, உலகத்துக்கு தியா அப்படிங்கக்கூடிய வெளிச்சத்தை காமிச்சு கொடுத்தவர் அந்த கௌதம புத்தர். வஹ் யுத்த பூமி மேரி, இந்த யுத்தம் பூமி என்னுடையது. வஹ் புத்த பூமி மேரி, அந்த புத்த பூமியும் என்னுடையது. வஹ் மாத்ருபூமி மேரி, அந்த தாய் நாடு என்னுடையது. வஹ் ஜன்ம பூமி மேரி, அந்த பிறந்த நாடு என்னுடையது. இந்த போயத்துடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தா சோகன்லால் திரிவேதி.
சோகன்லால் திரிவேணி அப்படிங்கிறவங்களுடைய கவி பரிச்சய பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜில். ஸோ கவி से परिचय. கவி அப்படின்னா पोएट அப்படின்னு अर्थம். पोएट इंट्रोडक्शन. इस कविता का हिंदी से प्रसिद्ध कवियों में से एक सोहनलाल त्रिवेणी से जी ने लिखा है. இந்த கவிதையை வந்து எழுதினது யார்? ஹிந்திலேயே ஃபேமஸாக இருக்கக்கூடிய கவிஞர்களில் ஒருத்தரான சோகன்லால் திரிவேணி. उनका जन्म அவருடைய பிறப்பு எப்போ இருக்கு? आज से लगभग 125 साल पहले हुआ था. உன்கா ஜன்ம அவருடைய பிறப்பு ஆஜ் சே அப்படின்னா இன்னையிலிருந்து லக்பக் ஏழத்தாழ சவாசவ் சால் சவ் அப்படின்னா 100 சவாசவ் அப்படின்னா 125 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு. உஸ் சமய அங்கிரஜியோं का भारत पर आधिपत्य था. இப்போ வந்து அந்த சமயத்தில் அங்கிரஜியோங் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் ஆதிபத்திய அவங்களுடைய ஒரு கண்ட்ரோலில் இருந்த டைம். அது இந்தியா வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்த டைம். உன்ஹோனே அப்படி லேக்னி சே அங்கிரேஜிக்கா விரோத் கியா. இவர் வந்து தன்னுடைய எழுத்து மூலியமாக பிரிட்டிஷை வந்து எதிர்த்துட்டு இருந்தார். உன்கி லேக்னி கா சப்சே பிரிய விஷயம் தா தேசபக்தி. அவர் எழுதக்கூடிய விஷயத்துலேயே அவளுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த விஷயம் எது அப்படின்னா தேசபக்தியை பற்றி எழுதுறது. பாரத் கே கௌரவ் கா காரண் கர்ணா உன்ஹே பகுத் பிரியதா. பாரத்தினுடைய கௌரவத்தை பற்றி பாடல் பாடுறது அவருக்கு மிகவும் பிடிச்ச விஷயம். உன்கி குச் அவுர் சர்ச்சித் ரச்சனாயே. அவருக்கு வந்து அவர் எழுதின ரச்சனா படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படே சலோ முன்னேறி செல் அப்படின்னு சொல்கிறது. ஹோஷியார் கர்னே வாலே கி ஹார் நஹி ஹோத்தா. ஹோஷியார் முயற்சி செய்கிறவங்க எப்போ தோற்க மாட்டாங்க அப்படிங்கிற இது ரெண்டும் அவருடைய எழுதின படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த லெசன் இந்த போயம் அண்ட் கவி பரிச்சயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்யவாத்.